ராஜா குலத்திலக ராஜா ராணவ் கேசரி வரார் வரார் வரார். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ராஜா ராணி டாஸ்க் இது எல்லா பிக் பாஸ் சீசன்லயும் இருக்கிற ஒரு வழக்கமான டாஸ்க் தான் அப்படின்னாலும் இந்த சீசன்ல என்ன அப்படி புதுசா இதுல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படின்னு தனித்தனியா விளையாடிட்டு இருக்கிறதுனால ரெண்டு நாடு இதுல ஆண்கள் அணில இருந்து ராஜாவும் பெண்கள் அணில இருந்து ராணியும் தனித்தனியா நாட்டை அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அப்படின்னா சில கட்டமைப்புகள் இருக்கும்ல, அது போலவே சில பேருக்கு பதவிகளும் சிலர் நாட்டு மக்களாவும் பிரிச்சிருந்தாங்க. அதுல பார்த்தோம்னா முக்கிய பொறுப்பா தளபதியா தீபக்கும் ராஜகுருவா ரயானும் ராஜாவுக்கு சேவை செய்யறதுக்கு ஜெஃப்ரியும் ராஜாவோட சமையல்காரனா விஷாலும். இதெல்லாம் சரி, ராஜா யாரு அப்படின்னு கேட்டா ராஜா நம்ம ராணவ் கேசரி. பாய்ஸ் டீம்ல இருந்த மத்த எல்லாரும் நாட்டு மக்கள். அதே போல கேர்ள்ஸ் டீம்ல பார்த்தோம்னா ராணியா சாச்சனாவும் ராஜா மாதாவா பவித்ராவும் தளபதியா மஞ்சரியும் ராணியோட பணியாளே சௌந்தர்யா அதே போல சமையல்காரி யாரு பார்த்தா தர்ஷிகா. கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற மத்த எல்லாருமே அந்த நாட்டு மக்கள் தான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒரு தூதுவன் இல்ல ஒரு ஒற்றனை வந்து பாய்ஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணோம். அப்படி பாய்ஸ் டீம்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா ஜாக்லின். இப்ப பாய்ஸ் டீம்லயும் அதே போலயே ஒரு ஒற்றனை கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அவங்க டிசைட் பண்ணணும். அப்படி யாரை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முத்துவ பண்ணலாமா அப்படி இப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சிவகுமார் தான் கரெக்டா இருப்பாப்ல அப்படின்னு சிவகுமாரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. வாதகோடாரி வந்திருக்கிறார். ஆஹா அண்ணா, உடனே செய்தி வந்து விட்டதே. அவன் என் ஒற்றன் அல்லவா, அப்படித்தான் இருப்பான். அமைச்சர் இன்று அவனை நன்கு கவனிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு நான் தான் ஒற்றன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது ரகசியமா வச்சுதான் விளையாடணும். இதுல முத்துவோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனநலம் குன்றிய ஒரு ஆளா அவரோட கேரக்டர். இவரு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஏறி குச்சி இந்த கேர்ள்ஸ் டீம் பக்கம் ஓடி போய் எதை தேடிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் தேட போனாருன்னு நமக்கும் தெரியல. ஆனா பிடிச்சிடுறாங்க கேர்ள்ஸ் டீம்ல. பிடிச்சி ஒரு வாரமா உட்கார வச்சோடனே இப்ப என்னப்பா இவருக்கு தண்டனை கொடுக்க போறோம், உங்க நாட்டுல இருந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏதாவது கொடுத்துங்கப்பா எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிறப்பல நம்ம தீபக் தளபதி சொன்னதும் என்ன இப்படி சொல்றீங்க, ஏன் உங்க நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு இந்த நாட்டு தளபதியான நம்ம மஞ்சரி கேட்டதும் இல்ல ஒரு மனநலம் குன்றிய ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு தண்டனை கொடுக்க போறாங்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம், அப்படின்னா உங்க நாட்டுல ஒரு நீதியே கிடையாதா அப்படிங்கிறப்பல ஒரு வாக்குவாதமா போயிட்டு இருந்தப்ப சரி அவருக்கு தண்டனை கொடுக்கலன்னா என்ன, வேற யாராவது இந்த தண்டனையை வாங்கிக்கிங்க அப்படின்னு கேட்டதும் விஷால் தானாவே முன் வந்து அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க, அவர் பாவம் அவரை விட்டுருங்க அப்படிங்கிறப்பல முத்து எங்கடா அப்படின்னு பார்த்தா கேர்ள்ஸோட பெட்ரூம் கிட்ட ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு கீழே படுத்துட்டு ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்னு எழுதிட்டு இருந்தாப்புல. ஏன் அப்படின்னு கேட்டோன்னே இல்ல நீங்க எனக்கு தண்டனை கொடுத்துருவீங்க, ஏன்னா இவர் மனநலம் குன்றியவர் இல்ல அப்படின்னு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கெல்லாம் வரக்கூடாது, இது ராணியோட அந்த புறம், ஏஞ்சி ஒழுங்கா வெளியில ஓடி போயிடு, உனக்காக அங்க ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான், நீங்க வந்து ஜாலியா படுத்திருக்கேன் அப்படின்னு மஞ்சரி அங்க இருந்து விரட்டி விட்டதும் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப ராஜாவோட சேவகனா இருக்கிற ஜெஃப்ரி கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்ததுனால இவருக்கு 100 தோப்பு காரணம் கொடுங்க அப்படின்னு நம்ம ராணி சாச்சமா தேவி இருக்காங்கல்ல சாச்சனா மேடம் அவங்க வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. இவரு 100 தோப்பு காரணம் போட்டுட்டு இருக்கிற நேரத்துல எதுக்குடா சும்மா அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரீங்க, அதுதான் உங்க நாடு அங்க தனியா இருக்க அப்படின்னு கேட்டா இந்த நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு துப்பு துளக்குறதுக்காக வந்திருக்காங்களாம். பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு ராஜதந்திரமா. இதுக்கடையில அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க நாட்டோட வளத்தை இவங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா அவங்க களிமண் கொடுத்துருக்காங்க. அந்த களிமண்ணை வச்சு நல்ல வந்து கலைநயம் மிக்க பொருட்களை செஞ்சு வியாபாரம் பண்ணணும். இது வந்து நல்ல விலைக்கு வித்துச்சுன்னா அந்த நாட்டோட வளம் அதிகமாகும். இதுல பெருசா செய்யறதை விட நிறைய செய்யறதை விட கலைநயம் மிக்க பொருட்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. போட்டி ஆரம்பிச்சதும் இதுல பைல்வான் பக்ரி சாமியா இருக்கிற சத்யா இப்ப கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிறதுனால மொத்த களிமணையும் உருட்டி அப்படியே ஒரு டிராக்டர் களிமண் எடுத்து கொண்டு போய் கேர்ள்ஸ் டீம் பக்கம் வச்சுட்டாப்ல. மீதி கிடைச்சதெல்லாம் அள்ளிட்டு போய் பாய்ஸ் டீம் வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. கலைநயமிக்க பொருளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியுமே அதை காதல வாங்கிக்காம எங்களுக்கு கலைநயம்னா இப்படிதான் அப்படின்னு கன்றாவியா ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இங்க இந்த ராஜா நம்ம ராணவ் கேசரி அப்புறம் அவரோட ராஜகுரு தளபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்பா, அந்த அரசியை பார்த்தீங்களா செங்கோல் இங்கேயே வச்சுட்டு அங்கே போய் களிமண்ணில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்கள போய் பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ அலட்சியமாக இருந்தால் எப்படி, இவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த செங்கோலை ஆட்டையை போட்டுட்டு வந்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிடுறாங்க. இது தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சாச்சமா தேவி அரசி அவங்க வெளியில முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து பார்த்தாங்களா, ஐயோ என் குச்சை காணும், என்ன குச்சி பாது ஸ்லேட்டு குச்சா என்ன குச்சி அப்படின்னு கேட்டோன்னே இல்ல நாங்க ஒரு குச்சி வச்சிருந்தானே செங்கோல் அதை காணும், யாரும் ஆட்டையை போட்டுட்டாங்க, யாரா இருக்கும் தேடுங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க
பாய்ஸ் டீமுக்கு தெரிய வேணாம், ரகசியமா தேடுங்க அப்படின்னு ஆணையிட்டதும் தளபதி என்ன பண்ணிடுறாங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே நைஸா வந்து இந்த பக்கம் பாய்ஸ் டீம் பக்கம் தேடிட்டு இருக்கும்போது நம்ம ராணுவ கேசரி ராஜா திரும்பி பார்த்தாரா, குடுன்னு ஓடி போயிட்டாங்க. இருந்தாலும் ராணுவ கேசரி சும்மா சாதாரணமானாலா அந்த கலர் சிகப்பு கலர் யாரோ போட்டு ஓடுறாங்கப்பா, யாருன்னு போய் பாருங்க அப்படின்னதும் தளபதி மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் நான் வந்து என்னோட ஆபரணம் விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சமாளிச்சதும், இல்ல நீங்க ஏதோ தேடி தான் வந்திருக்கீங்க, எங்க நாட்டு பக்கம் வந்ததே தப்பு, உங்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சாதாரணமா வந்து என்னப்பா சத்தங்க அப்படின்னு இந்த நம்ம அரசியோட சேவகர் இருக்காங்கல்ல தர்சிகா, அவங்க வந்து என்ன சத்தம், நான் தான் வந்தேன், என்னோட காது தொங்கல் தோடு ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த தண்டனையா இருந்தாலும் ஏன் கொடுங்க, நான் தாங்க வந்தேன் அப்படின்னு இவங்களே வாண்டடா வந்து வண்டியில ஏறிக்கிட்டாங்க. நீ வாண்டடா வர்றதுலாம் ஓகே, எதுக்கு வந்த தளபதி, எதுக்குப்பா வந்த அப்படின்னு மஞ்சரி பார்த்து கேட்டதும், எங்களோட செங்கோலை யார் எடுத்தா, அதை நாங்கள் எடுக்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னா, உங்களோட செங்கோலை எங்கள்கிட்ட வந்து கேட்டா உங்க அரசு தானே அதை பத்திரமா வச்சிருக்கணும், நீங்க எங்க நாட்டுக்கு வந்து இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க, போங்கப்பா எல்லாரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா இந்த பக்கம் நான் போய் எடுத்துட்டு வரேன் அந்த குச்சியை அப்படின்னு வந்து பாய்ஸ் டீம்ல அங்கங்க தேடிட்டு இருக்கப்ப எப்படியே பார்த்த ஜெஃப்ரி எங்க வாப்பா அப்படின்னு பிடிச்சிட்டு வந்து, இங்க பாருங்க உங்க நாட்டு பிரஜை எங்க நாட்டுக்குள்ள வந்து எதோ தேடிட்டு இருக்காப்புல, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறோன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்குப்பா நீ எங்க நாட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க நாட்டுல குச்சை காணும், அந்த குச்சை தேடிட்டு தான் வந்தேன். ஏப்பா அது பேரு செங்கோல்னு கூட உங்க நாட்டுல யாருக்கும் தெரியாதா, உங்க ராணியும் குச்சிங்கிறாங்க நீயும் குச்சிங்கிற, என்னதான் நடக்குது அப்படின்னு தீபக் கேட்டதும் அங்க பெரிய ஹாட் ஆயிடுச்சு. செங்கோல்னு நாங்க சொல்றோம், குச்சின்னு சொல்றோம், உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஆவுனா லெசன் எடுக்க வந்துடுறேன், என்ன எங்களை கலாய்க்கிறியா அப்படின்னு அந்த நாட்டுல இருந்து மக்கள்ல இருந்து அரசி வரைக்கும் என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு கும்பலா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க் என்னன்னு பார்த்தா வேர்ல்டு மேப் வச்சிருக்காங்க. அதுல இந்த நாட்டெல்லாம் எடுத்து கரெக்டா எங்கெங்க அந்த லொகேஷன் வருமோ அங்க பின் பண்ணணும். இதுல கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணாதான் அடுத்த ஒரு டாஸ்க்குள்ளே போக முடியும். ஏன்னா ஆல்ரெடி பாய்ஸ் டீம் ஒரு டாஸ்க் வின் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதுல அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாய்ஸ் டீமுக்கு போயிடும். ஸோ இந்த கேம் டஃபாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாய்ஸ் டீம்லேருந்து தீபக்கும் சிவகுமாரும், கேர்ள்ஸ் டீம்லேருந்து மஞ்சரியும் வர்ஷினியும் விளையாண்டாங்க. இதில் பாய்ஸ் டீம்லேருந்து விளையாண்ட தீபக் ரொம்ப ஷார்ப்பாகவே கரெக்டாக அந்த லொக்கேஷனில் மேக்ஸிமம் வச்சுட்டாரு. இதில் 20 out of 17 வந்து பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து 11 தான் கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பாய்ஸ் டீமுக்கு போயிடுச்சு. இப்போ அடுத்து யாருக்கு இந்த பாஸை கொடுக்கறது அப்படிங்கிறது தானே ஒரு மெயின் டாஸ்க்கு. அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் பெருசாக யாரும் அழட்டிக்க மாட்டாங்க. யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறப்ப மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டிங் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லாரும் ஒரு மனதா சிவகுமாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து சிவகுமாருக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து ரிலீஸ் ஆகுறது யாரு அப்படின்னு பார்த்தா சிவகுமார். இப்போ இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கை வின் பண்ணதுனால இன்னொரு டாஸ்க்லையும் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா 2 நாடு இருக்கு இல்லையா, பாய்ஸ் டீம்லேருந்து ஒரு நாடும் கேர்ள்ஸ் டீம்லேருந்தும். இதில் இவங்களுக்கு நடக்கிற போரே இந்த டாஸ்க் தான். இதில் வின் பண்ண இவங்களுக்குன்னு ஒரு தனி அரியணை இருக்கு. அதுக்கான ஒரு ஸ்டெப்ல இவங்க மேலே போயிடலாம். இப்போ பாய்ஸ் டீம் வின் பண்ணி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க. இன்னும் 4 ஸ்டெப் இருக்கு. 4 ஸ்டெப்பும் வின் பண்ணாங்க அப்படின்னா அரியணை வந்து பாய்ஸ் டீமுக்கு தான். இப்போ இடையில விட்டுட்டு வந்தோம் இல்லையா, இந்த கைவினை பொருட்கள் வெளியில வச்சிருந்தாங்க, செஞ்சு வச்சிருந்தாங்க, அதுவும் அப்புறம் இந்த சௌந்தர்யா அரெஸ்ட் ஆனாங்கல்ல, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா. இப்போ இந்த பிடிச்சி வச்ச சௌந்தர்யாவை என்ன செய்யலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நீ ஃபர்ஸ்ட் இந்த குச்சின்னு சொல்றது நிப்பாட்டுமா, அது பேர் செங்கோல் அப்படின்னு சொன்னதான் பயங்கர கோவம் வந்துருச்சு. எனக்கு பேர் தெரியலன்னு தானே நான் குச்சின்னு சொன்னேன், அது செங்கோல்னு நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு இங்கேருந்து கத்த. அங்கேருந்து தளபதி ராணி எல்லாரும் வந்து என்ன எங்க மக்களை பிடிச்சி வச்சுட்டு எங்களுக்கே பாடம் நடத்துறீங்களா அப்படின்னு ஒரே சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ வந்து நாட்டை தாண்டி இங்கே வந்து இல்லை, அதுக்கு உனக்கு ஒரு தண்டனை என்னன்னா, நம்ம அரிமா நாடு எங்க நாடு, அரிமா நாடு வந்து வாழ்க, அரிமா தேசம் வந்து நல்ல தேசம், அப்புறம் ராணா கேசரிக்கு நான் தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லணுன்னே, நான் எங்க ராணி சாட்சமா தேவிக்கு மட்டும் தான் தலை வணங்குவேன், வேற யாரும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா நின்றுட்டு இருந்ததும் இதுக்கிடையில முத்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த கைவினை பொருட்கள் செஞ்சு வச்சிருந்தாங்கல்ல கேர்ள்ஸ் டீம், அதுல கொஞ்சம் அள்ளி அங்கங்க ஒளிச்சு வச்சதும் இதை பார்த்த வர்ஷினி, ஐயோ எல்லாரும் வாங்க இங்க பாருங்க திருடிவிட்டான்னு கத்துன்னு, யாருப்பா என்ன திருடுனீங்க அப்படின்னு, திருடுனா இல்லைங்க எங்க திருடணும் யாரு பார்த்தா அப்படின்னு ஒரு வாக்குவாதமா போய் முடிஞ்சுது. இதுக்கு இடையில கலைப்புலியா நடிக்கிற நம்ம சிவகுமார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம அந்த ராஜ்யசபையில வந்து பர்மிஷன் கேட்டோன்னே, இருப்பா என்ன சும்மா உனக்கு பாத்ரூம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரி போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துரு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இருந்தாலும் இவன் மேல கொஞ்சம் நமக்கு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை ஒற்றன் இவனா இருப்பானோ, நீங்க கொஞ்சம் கண்காணிங்க அப்படின்னோடனே இவரு போய் குடுன்னு அங்க வாஷ் பேஷன்ட்டு உட்காந்துக்கிட்டு அந்த நாட்டு ராஜமாதாவா இருக்கிற நம்ம பவித்ரா கிட்ட இது போல வந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்து ஒரு சட்டையின் கீழே ஒழிச்சு வச்சிருக்காங்க, ஒரு 7 பொருள் மட்டும்
ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க, பார்த்து எடுத்துங்க அப்படின்னு இவங்க துப்பு கொடுக்கறது நம்ம சேவகனா இருக்கிற ஜெஃப்ரி அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வந்து ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டாப்புல அப்படின்னு ஓரளவுக்கு இவங்க எல்லாரும் கணிச்சிட்டாங்க. ஒற்றன் யாரு அப்படின்னா கலைப்புலி சிவகுமார். இருந்தாலும் இதை அவர்கிட்ட காட்டிக்க வேணாம், அப்படியே ரகசியமாகவே இருக்கட்டும், நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் பேச முடிவு பண்ணதுக்கப்புறம் இப்போ பாய்ஸ் டீம் ஒற்றனை ஸ்மெல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கேர்ள்ஸ் டீமும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தளபதி வந்து ராணிகிட்ட போய் சொன்னாங்க அவங்க ஒற்றனை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் பவித்ராவுக்கு தான் அது தெரியல, இல்லையே அவங்க யாரும் பார்க்கலையே அப்படிங்கிறப்பல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா ஒற்றனை கண்டுபிடிச்சாச்சு, இருந்தாலும் அவனையே கூப்பிட்டு நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலைங்கிறப்பல அவனை நம்ப வைப்போம் அப்படிங்கிறப்பல கூப்பிட்டு எப்பா அங்கே வா, யார் ஒற்றனா இருப்பா, ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கூப்பிட்டு சிவகுமாரை கேட்டதும் ஒருவேளை வந்து அந்த நாட்டிலேருந்து வந்து அல்லியா இருக்குமோ, அல்லினா யாரு நம்ம ஆனந்தி, இல்லைன்னா ஒருவேளை வந்து இவரா இருக்குமோ அவரா இருக்குமோன்னு இவர் மழுப்பிட்டு இருந்தது. சரி சரி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லு போப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுதான். அடப்பா விடே என்னடா இப்படி நடிக்கிற அப்படிங்கிறப்பதான் இருந்தது இவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம். இதுக்கப்புறம் அந்த கலைப்பொருட்கள்லாம் செஞ்சாங்களே அதை மதிப்பீடு பண்ணணும். அதை மதிப்பீடு பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா 2 நாட்டு தளபதிகள் தான் மதிப்பிடணும். இந்த நாட்டுல இருந்து தீபக்கும் அந்த நாட்டுல இருந்து மஞ்சரியும் இவங்க எல்லாரும் போயிட்டு ஒரு பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு அப்படின்னு தனியா எழுதி மொத்தம் கேர்ள்ஸ் டீம் எவ்வளோ பாய்ஸ் டீம் எவ்வளோ அப்படின்னு மதிப்பிட்டு சொல்லணும். இவங்க மதிப்பிட்டதுல பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த டாஸ்க்லையும் பாய்ஸ் டீம் இருந்ததுனால இப்போ அந்த அரியணையோட 2வது படிக்கட்டுக்கு பாய்ஸ் டீம் முன்னேறிட்டாங்க. இதோட இந்த ராஜாராணி டாஸ்க் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் சாச்சனா இருக்காங்களா ஓவர் ஆக்டிங் பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படிங்கிறப்பல என்ன சும்மா பாட்டிங்கிறீங்க எங்க ராஜா மாதாவை பார்த்து, அப்புறம் என்ன பார்த்து ஒரு அரசின் கூட மரியாதை இல்லாமல் நீங்க பேசுறீங்க, நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் பண்றீங்க, நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கு, எனக்கு அழுக வருது அப்படின்னு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ உங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம், ஏன் நீங்க பேசலையா அப்படின்னு கூட கேட்டோம். இல்ல நாங்களும் பேசணும் தான், அப்ப நீங்க பேசுறீங்களே, அப்ப நாங்க பேசினா மட்டும் என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்க பேசுனீங்க நாங்களும் பேசணும், முடிஞ்சிச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை முடிச்சு விட்டாங்க. எல்லாரும் வெளியில உட்காந்து டாஸ்க் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சும்மா ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த சாச்சனா போயிட்டு குடுன்னு நம்ம ராணவ் கேசரி இருக்காரு இல்லையா, அவரோட வாழு கீழே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து கேர்ள்ஸ் டீம்ல எல்லாத்தையும் ஒளிய வச்சுக்கிட்டாங்க. இதை பார்த்த ராணவ் கேசரி ஐயோ என்னத்தை தூக்கிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு போயிட்டு அவங்க அந்த ராணியோட மொத்தமாக தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு வச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களோட செங்கோலை கொடுங்க, உங்களோட எல்லாத்தையும் நான் திருப்பி தரணும்னு. இந்த பைத்தியமா இவன் என்னன்னே ஒண்ணுமே புரியல. ஒரு ராஜாவன் நடிக்கிறான், இது போல நடந்துருச்சு அப்படின்னா உடனே அரசவையில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும்ல. அப்புறம் இதுக்கு வந்து ராஜகுரு அப்புறம் தளபதி இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த லூசுவே எல்லாத்தையும் எடுத்து சரி என்னோட வாழை கொடுங்க, உங்களோட செங்கோலை தரேன் அப்படின்னு இதுவே எடுத்து கொடுத்துருச்சு. அப்போ இன்னைக்கு நான் ஃபுல்லாக நடந்த டாஸ்க் எதுக்காகங்கிறது கூட கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் எதுக்காக பாய்ஸ் டீம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம இதுவாகவே இதோட முடிவு எடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேனு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. நாட்டு மக்களுக்கு மட்டும் அறிவு இருந்தா போதுமா, ராஜாவுக்கு கொஞ்சமாவது இருக்க வேணாமா அப்படின்னு தான் இருந்தது. இன்னைக்கு இதெல்லாம் நடந்தது யாருக்குமே தெரியாது. இதுல வந்து ராஜகுருவா இருக்கிற நம்ம ராணுவ மட்டும் வந்து ஏன்பா டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ என்னடா பைத்தியம் போல பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படா நீ எடுத்து கொடுத்த, அப்புறம் நாங்களே இங்க இருக்கோம் எங்கள்கிட்ட எல்லாம் கேட்கணுமா இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருந்தாப்புல. பாய்ஸ் டீம்ல மத்த யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கறத நாளைக்கு பார்ப்போமா.